செவன்டீன்த் செஞ்சுரியிலே இருந்து இந்த இடத்துல வந்து கிரேவியார்டு இருந்திருக்குங்க. பிரிட்டிஷ் ஆர்மிங்க அவங்கெல்லாம். நான் இப்போ படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி. இந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லபடியாக பிறந்து வரணுன்றது நான் ஜீசஸ்ட்டை வேண்டிக்கிறேன். இங்கே பாருங்க, இரும்புல போட்டு இதில் ஃபுல்லாக இரும்பு போட்டிருக்காங்க. இதில் 1 year 2 months and 10 days. பாவங்க, 1 வயசு 11 மாதம் 10 நாள் குழந்தைங்க கட்டியிருக்கு. தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க கல்லறை. ஒரு ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி பிளேயரோட இது ஜான் தன்ராஜ் போலீஸ் ஆஃபீஸரோட கல்லறை. இது வந்து ஒரு ஆர்மி பர்சன் நினைக்கிறேன். பிறந்திருக்காங்க 18th செஞ்சுரியில் பிறந்தவங்க. 1829. இங்கே பாருங்களேன், ஏஜ் 9 months and 17 days. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தான் இருக்குது. புக்கு மாதிரி வந்து வச்சு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அது பிரிட்டிஷில் இருந்த இந்தியன் ஆர்மியோட கல்லறை எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஜட்ஜோட கல்லறை. பிரிட்டிஷில் இருந்த ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கல்லறை. இந்த லேட் சீனியர் ஜட்ஜ் சதர்ன் டிவிஷன் who departed life 1824 at the age of 40 years. He planned 24 years civil service in Honorable Eastern Indian Company. இதுவும் பழசு தான். மேலே எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒன்றுமே தெரியல. அண்ட் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியிலே இருந்து இந்த இடத்துல வந்து கிரேவியார்டு இருந்திருக்குங்க. 17th செஞ்சுரி 16th செஞ்சுரி இல்லை, 17th செஞ்சுரியிலே இருந்திருக்கு. பயந்துட்டாங்க டக்குன்னு. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு கட்டை மாதிரி வச்சு போட்டிருக்காங்க. லூட்டினன்ட் ஹெச் ஜான்சன், யூரோப் 29 யூரோப் லைட் இன்ஃபென்ட்ரி. கைஸ், ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஆர்மிங்க அவங்கெல்லாம். நான் இப்போ படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியோட தாங்க இங்கே இருந்திருக்கு. ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் இங்கிலாந்துக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க ஆர்மியில் இருந்திருப்பாங்க. அவங்களோட கலருங்க இதெல்லாம் செம்ம. இந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லபடியாக பிறந்து வரணுன்றது நான் ஜீசஸ்ட்டை வேண்டிக்கிறேன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தான் இருக்குது. இந்த சைடில் இது ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கோழி வந்து பாருங்கள், நான் எதுவும் களைச்சிட்டு இருக்கேன்னு பயந்துட்டேன். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள், இது ரொம்ப வித்தியாசமான ஒன்றுமே இல்லை, இரும்பில் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இரும்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வருது பாருங்கள். இல்லைன்னா அவன் மாட்டிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது எல்லாம். இதில் ஏன் இரும்பு போட்டிருக்காங்க புரியுதா கைஸ்? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இரும்பில் போட்டு இதில் ஃபுல்லாக இரும்பு போட்டிருக்காங்க. இதில் வந்து லார்ட் எதுன்னு தெரில. ஆனால் கைஸ் ஆக்சுவலாக இதோட லாங்குவேஜே எனக்கு சுத்தமாக புரியல. இது இங்கிலீஷ் மாதிரியே தெரியல. ஆனால் இதில் இரும்பில் போட்டு இந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. இவ்வளோ பெருசாங்க, இவ்வளோ பெருசுலாம் நான் கைஸ் ஹோப் இந்த இடத்த நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்த செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே இந்த லாங்குவேஜே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்லி ஃபேமிலி ஏஜ்டு 1 year 2 months and 10 days. பாவங்க, 1 வயசு 11 மாதம் 10 நாள் குழந்தைங்க இதில். ஸோ 1 year 11 months 10 days. பாவம், அந்த குழந்தையோட பர்த்டே கூட சொல்ல முடியல. கேப்டன் டொனால்ட் அண்ட் ஃபேமிலி. இது எப்போ இருந்திருக்காங்க எப்பனே தெரியல. எந்த வருஷம்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ரொம்ப பாவம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு குடிசை மாதிரி கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கிரேவியார்ட். ஓ மை காட், செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ பெருசு இது. எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இதில். ரொம்ப பழமையானது. இங்கே வாங்க, 1852. ஸோ கைஸ், மிகப்பெரிய கிரேவியார்டு.
பெருசு, செம்ம பெருசு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கிரேவியார்டை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் இந்த கிரேவியார்டை ஃபுல்லாக இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒன்றா அந்த பிளேஸஸ்ஸு, அந்த பிளேஸில் எந்த வருஷத்தில் எவ்வளோ வருஷத்துலேருந்து இது இருக்கும் அப்படி கிரேவியார்டு, அந்த பிளேஸ் தான் வந்திருக்கேன். லெட் கெட் இன்டு தி வீடியோ. இதெல்லாம் வந்துட்டு அதிலே முடிஞ்சிருக்கு. இது எப்போ இறந்துருக்காங்க? 1975. இது கூட ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப பழமையானது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த ஐஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 1816, அதாவது 1816. 100 வருஷம் கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயே போயிடும் போல கிட்டத்தட்ட. ஸோ இந்த சைடில் இருக்கா, அந்த சைடில் இருக்கான்னு தெரியல. பெருசுங்க, அமைதியாக எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ ஸோ பழைய இது எதுவுமே காணாங்க, பழசு எதுவுமே காணா. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இந்த இடத்துல ஒன்று இருக்குது பழசு. பழைய இது ஒன்று வந்து பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, இந்த இது பழசு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. கல்லறை இது வந்து ரொம்ப வித்தியாசமானது இருக்குது. 2016 to லிட்டில் ஏஞ்சல், ஏதோ ஒரு குழந்தையோடதுங்க இது. இந்த ஒரு குழந்தையோட கல்லறை. அண்டு அங்கே 19 கைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையாக பாருங்க. அந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்க, பழசு. கிரேவியார்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியல, லெவலில் இருக்க இடம். திடீர்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ டப்புன்னு அப்படியே மறைகிற மாதிரியே இருக்கு. அந்த இடத்துல ஒன்று இருக்கு பாருங்க, ஜான் ஸ்டிச். பேரெல்லாம் பாருங்க செம்மையா இருக்குல்ல, ஜான் ஸ்டிச். இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, அக்டோபர் டைட் ஆன், தெரியுதா? டைட் ஆன் டைட் 28th October 1845. ஏஜ் என்ன அப்போ? 36 வயசுங்க. சின்ன வயசுல தாங்க இறந்துருக்காரு அவர். 36 வயசுல வந்து இறந்துருக்காங்க. அவங்களோட கல்லறை தான், சின்ன வயசுல தான் இறந்துருக்காரு அவர். அடுத்தது இங்கே பாருங்க, தொட்டி மாதிரி கட்டியிருக்கு, தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க கல்லறை. இந்த பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா 1829. இது வந்து 1829ல் இருந்து 1847. இதுவும் எப்போ எந்த வயசில் இருந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு 16 இயர்ஸ் ஏதோ. இதுவும் ஒரு சின்ன இதுதான், ஜான் பிளாண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரேவியார்டு தாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாகவே கிரேவியார்டு தான். இது ரீசெண்டாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எனக்கு உடம்பு சரியாமல் போகும். இந்த மாதிரி இடத்துக்கு வரனால தான் அடுத்தடுத்து தான் வந்து நான் கோவிலெல்லாம் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்பேன். இது பாருங்கள், இந்த மண்ணுக்குள்ளேயே புகஞ்சு கிடக்கு இந்த இடம். இது ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரியுதான்னு பார்க்குறேன். எதுவும் தெரியல. இது வந்து 1817ல் ஒரு கல்லறை. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ரொம்ப பழமையான ஒரு கல்லறை. கைஸ், ஜான் அங்கே பாருங்கள், அவர் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஹாக்கி பிளேயருங்க, ஜான் தன்ராஜ். ஜூனியர் ஒர்க் OFT, இங்கே வரும் OFTயில் இருக்குது. மார்க்கஸ் தேவாரம் ஜூனியர், அதாவது OFTயில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது துப்பாக்கி தொழிற்சாலை ஒர்க் பண்ண ஒரு மேனேஜரோடது. இது ஏதோ எழுதியிருக்காங்க, அது தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடமே ஃபுல்லாக வந்து யூஸ் இல்லை. ஒரு ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி பிளேயரோட இது ஜான் தன்ராஜ், அவரோட ஒரு கிரேவியார்ட். பாருங்கள், ஃபுட்பால் வச்சுருக்காங்க, ஹாக்கி இது ஒரு பிளேயராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிளேயர் வந்து 1948ல் வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2019ல் வந்து இறந்துருக்காரு. ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர். இங்கே பாருங்கள், ரீஜனல் RJD என்னன்னு தெரியல. ஆடிட் டிபார்ட்மெண்ட், ஆடிட் பெரிய ஆடிட்டருங்க.
ஸோ கைஸ் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ரீச்டு ஹெவன் அபாண்டன். இது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கல்லறை. பாருங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. இங்கே யார் இருக்காங்கன்னா, இது என்னது, இது ஏதோ சின்ன பையங்க. இது வந்து 1887 பிறந்திருக்காரு. மகாதேவன் வசந்த் லைஃப் ஆஃப் ஆம் ஜீசஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்மி பர்சன் நினைக்கிறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆர்மி பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஏதோ சின்ன பையன் டக்குன்னு ஏதோ ஆக்சிடென்ட்லேயோ இல்லை எதுலேயோ இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க, எல்லாமே பெரிய ஆளுங்களோட தான் இருக்குது. தனியாக ஒன்று மட்டும் கணக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஜான் தன்ராஜ், ஒருவேளை இந்த சைடில் வச்சுருந்தது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போ பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வாங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. இதை நான் இந்த இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது. அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. கால்டுனா ஒய்ஃப் ஆஃப் தன்ராஜ், அது வந்து ரிட்டையர்ட் டீச்சர். பூனேல இருந்திருக்காங்க. அவங்க பூனேல இருந்திருக்காங்க. அண்ட் ஃபேக்ட்ரி ஆஃப் இதில் வந்துட்டு 1917 பிறந்து 2000 இறந்துருக்காங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கிரேவியார்டு. இப்போ பார்த்துட்டு இருக்குது வேற லெவலில் இருக்குது இந்த இடம். ஸோ எனக்கு உள்ளே போக பயங்கர க்யூரியாசிட்டியாக இருக்குது. அங்கே பாருங்க, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தான் உண்மையானது இருக்கலாம். இன்னும் இங்கே பாருங்க, இதெல்லாம் சின்ன குழந்தையோட கல்லறான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இத்திருண்டா இருக்குது, நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. இங்கே பார்த்துருக்கிறது வந்து ஜெய்பால். இது வந்து ஒரு ஆர்மி பர்சனோட ஒரு கல்லறை. இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு இங்கே எல்லாருமே எழுந்திரிச்சு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவ் பர்சன், பெரிய பெரிய ஆளுங்க தாங்க இந்த கல்லறையில் இருக்காங்க எல்லாருமே. இது வரைக்கும் நீங்கள் இதை பார்த்ததே இருக்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்க, எப்போ பிறந்திருக்காங்க, 18th செஞ்சுரியில் பிறந்தவங்க 1829 இருந்திருக்காங்க. இறக்கும் போது இவங்களோட வயசு வந்து 29 வயசு. 29 வயசில் வந்து அவங்க இறந்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று வச்சுருக்காங்க, சஹாரான்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இவங்களுக்கு 58 வயசு. இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னு தெரியல, இது எதுவுமே தெரியல. போக நிறையா இருக்குது வயசு ஆக்சுவலாக. இந்த பாருங்கள், செம்மையாக இருக்குது இல்லை. ஸோ நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் தாண்டி இன்னும் போகணுங்க, நிறையா இருக்குது. அடுத்த இங்கே ஒன்று போட்டிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு இது பார்த்ததுலேயே ரொம்ப பழமையானது இந்த இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப பாவம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குடிசை மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இது பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். இது எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாக. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புதுசாக வந்து டெய்லியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஆத்மா வந்து ரொம்ப சாந்தி அடைஞ்சிருக்கு. ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்க இடத்துல இங்கே பாருங்கள், கேப் அல்லான் ஸ்டாரி ஹூ டைட் ஆன் த ஸ்டேஷன் at the station on the 12th January 1829, age of 34. கைஸ் ஆக்சுவலாக இது எல்லாம் ஒரே சின்னவங்களா, நிறைய பேர் சின்னவங்களாக தான் இறந்துருக்காங்க. ஏன் எப்படி எது இருக்குன்னு தெரில. இங்கே பாருங்க, நான் பார்த்ததுலேயே வந்து 81 வயசு. இது என்ன, கேப்டன் டேனியல் HM 18th Regiment who depended the life 14th May 18th செஞ்சுரியில் 26. எல்லாமே கைஸ் ஆக்சுவலாக இந்த சைடில் நான் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் தான் வந்து இறந்துருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி பூனை ஓடுது பாருங்க டப்புன்னு. எவ்வளோ பெஸ்ட்டு பாருங்க. இது இந்த மாதிரியான ரொம்ப பழைய கிரேவியார்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்க, இந்த இது மாதிரி ஒன்று கட்டி இதுலேயும் வந்து ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து மேலே ஏதோ போகுது. (1810) வந்து இறந்துருக்காரு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்களோட கிரேவியார்டு தான். ஏன்னா இதுதான் மெயினாக இருக்கிறதுலே. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதுதான்.
ரிபேக்கா கேரோலின் யங்கஸ்ட் டாட்டர் ஆஃப் 18 கைஸ். ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாங்க இறந்துருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன வயசுல தான் இறந்துருக்காங்க. அண்ட் விட்டே இருக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு. அவர் வந்துட்டு திடீர்னு கேட்டார், யாரும் அதுக்குள்ளே போனீங்களே உங்களை யாரும் கூப்பிடவே இல்லையான்னு சொல்லி கேட்டார். எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, என்னன்னா அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே தான். லூயிஸ் மேரி. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளோட கல்லறைங்க எல்லாருமே. அதாவது பிரிட்டிஷ் வந்து இருக்கும்போது எல்லாம் இறந்துருப்பாங்கல்ல, அவங்களோட ஃபுல் கல்லறை இது. பாருங்க புக்குலேயே புக்கு மாதிரி வந்து வச்சு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அது செம்மையாக இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள் ஒரு குழந்தை மாதிரி வச்சு அது உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. மேஜர் கைஸ். ஆக்சுவலாக இது வந்து எதோ மேஜர்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. மேஜர் தங்க லைட் காவேரி, செகண்ட் லைட் காவேரி. இவர் ஏதோ பிரிட்டிஷில் இருந்த இந்தியன் ஆர்மியோட கல்லறை எப்படி இருக்குது பாருங்கள். பிரிட்டிஷில் இருந்திருக்காங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். See you on another video. Until then, bye from Danny. Catch you later, guys. இதுதான் இங்கே பாருங்க. அடுத்தது 19th செஞ்சுரியில், கரெக்டாக 19th செஞ்சுரியில் டிசம்பர் மந்த்து, அதாவது 1901 வர்றதுக்குள்ளேயுமே இறந்துட்டாங்க. இவங்களும் வந்து பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட இங்கிலாண்டில் இருக்கவங்க இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் முக்கு மாதிரி போட்டிருக்காங்க. பிறந்தது இறந்தது 2 பேர்த்தோட கலரையும் ஒரே இதில் வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப சேடாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக அதுதான் கைஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க ஆத்மா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. எல்லாமே குழந்தைங்களோட ஆத்மா. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். See you. Bye.